கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலங்களிலே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். லூக்கா 21:11-12 சம்பவிக்க போகிற காரியங்கள், அதிலே ஒன்று பஞ்சத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே வசன பஞ்சத்தை குறித்து தியானிக்க கிருபை செய்தாராக. இன்றைக்கு தொடர்ந்து அன்பின் பஞ்சம் என்ற ஒரு பஞ்சத்தை குறித்து தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. அன்பின் பஞ்சம். மத்தேயு சுவிசேஷம் 24:12 வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போய்விட்டது. இன்றைக்கு உலகத்திலே அக்கிரமங்கள், பாவங்கள், அசுசிகள், இச்சைகள் நிறைந்திருக்கிறபடினால் தேவனுடைய கல்வாரி அன்பு இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே தணிந்து போய்விட்டது. அந்த கல்வாரி அன்பு நமக்குள்ளே இருக்குமானால், சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் அன்பு உனக்குள்ளே பூரணப்பட்டிருக்குமானால், எந்த விதத்திலும் இந்த அக்கிரம சிந்தைகள் உன் வாழ்க்கையிலே கடந்து வராது. இன்றைக்கு இந்த அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து எப்படி போயிருக்கிறது தெரியுமா? கற்பழிப்புகள், பாவ சிந்தனைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓரினை பாவங்கள், பாளையத்துக்குரிய இச்சைகள், இதையெல்லாம் கொலைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வருகிறதற்கு காரணம் என்ன? தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே தணிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பஞ்சம் நமக்குள்ளே வரவே கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 22:37-39 வாசிச்சா, 10 பிரமாணங்களில் எது பிரதான கற்பனை என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, அந்த 10 பிரமாணங்களிலும் 2 பிரமாணங்களாய் கர்த்தர் மாற்றினார். என்ன பிரமாணம் தெரியுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சரீரத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. 2வது பிரதான கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இதில் 2 கற்பனைகளிலுமே முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அக்கிரம சிந்தை, பாவ சிந்தை, தீமையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையிலே வரவே வராது. அந்த கல்வாரி அன்பு உன்னை நெருக்கும். அது மாத்திரமல்ல, உன்னை நீ எப்படி சிநேகிக்கிறாயோ, நீ உன்னை போல் அடுத்தவங்களையும் சிநேகிக்கக்கூடிய இருதயம் உனக்குள்ளே கடந்து வரும். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-6 எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பு உன்னிடத்திலே குறைந்திருக்கிறது, ஆதலால் அந்த அன்புக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே, நீ ஆண்டவரை அறிந்த நாளிலே இருந்த அன்பு இப்பொழுது இல்லை. இன்றைக்கு பாவக்கிரி தான் உன் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வாரி அன்பு தணிந்து போய் விட்டிருக்கிறது. இன்னைக்கு வீடுகளை பாருங்க, இன்னைக்கு குடும்பங்களில் பாருங்க, 80% ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி டிவோர்ஸா இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50% அஃபிஷியலா இருக்கிறாங்க. ஆனா மீதி 30% வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஆனா உள்ளத்திலே டிவோர்ஸா தான் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே சரியான அன்பு அல்ல, மாமியார் மருமகளுக்குள்ளே இல்லை, தாய் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை, கூட பிறந்தவர்களுக்குள்ளே இல்லை, சபை மக்களுக்குள்ளே இல்லை. இந்த அன்பு தணிந்து போக காரணம் என்ன? அக்கிரம சிந்தைகள், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள். உன்னை நேசிப்பது போல் நீ மற்றவர்களை உன்னால் நேசிக்க முடியல. அந்த காலத்துல பாருங்க, நான் என்னுடைய சாட்சியை சொல்றேன். என் கூட பிறந்தவங்க 4 பேர், ஒரு மூத்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, நான். ஆனா ஒரே குடும்பம், அப்பா அம்மா பாட்டியெல்லாம் இருந்தாங்க. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம். பாட்டி நல்ல சாதத்தை பிசைஞ்சு உருண்டை வச்சு ஒவ்வொரு கையில் கொடுப்பாங்க. ஒவ்வொருவரும் எங்களுடைய காரியங்களை அழகாய் பேசி மகிழ்வோம், கதை சொல்வார்கள். என் தகப்பனார் அவருடைய ஆஃபீஸ் மெட்ராஸ் போர்ட்ரஸ்டில் வேலை செஞ்சார்கள், சொல்லுவார்கள். இப்படி தான் இருந்தது குடும்பம், சந்தோஷமாக இருந்தது. ஒரே சம்பளம் அப்பாவிது, ஆனால் 7 பேர் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே 4 சம்பளம் இருக்கிறது, 4 செல்ஃபோன் இருக்குது, 4 வாகனங்கள் இருக்கிறது. கர்த்தர் எல்லாமே ஒரு குடும்பத்திலே 5 செல்ஃபோன், 5 பேர் கையிலையும் செல்ஃபோன், 5 பேர் கையிலையும் சம்பளம் இருக்கு. ஆனால் குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இல்லை? அன்பு கிடையாது, அன்பு இல்லை. அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அன்பு பரிபூர்ணமாக இருந்தது. கூட பிறந்தவர்கள் கூட அன்பு, இன்னும் 2 கசின் அன்பு. இன்னைக்கு திருமண காரியங்கள் என்றால் எல்லாரும் சேர்ந்து அன்பாய் கொண்டாடுவார்கள். இன்றைக்கு நேராக சாப்பாட்டு டேபிளில் உட்காந்து கவர் கொடுத்துட்டு போகிறது தான் ஒரு அன்பாக இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு காரணம் தெரியுமா? அன்பு தணிந்து போய்விட்டது. கல்வாரி அன்பு தணிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு கிட்டே வந்தால் முட்டும் பகையாய் குடும்பத்திலே
கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், இச்சைகள் நிறைந்த குடும்பங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் யாக்கோபு 1:8 நாம் வாசிக்கிறோம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த அன்பு காட்டுவது என்ன பிரமாணம் தெரியுமா? ஆண்டவரிடத்துல அன்பு காட்டுவது. நீ ஆண்டவரிடத்துல மட்டும் அன்பு வச்சிட்டிங்கன்னா எப்படி அன்பு வைக்கணும்? நல்ல அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவர் பேசும்படி அவருடைய சமூகத்தில் உட்காரணும், ஆலயத்திற்கு ஓடி வரணும். இதுதான் ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுறது. அன்பு காட்ட 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 நீங்கள் பிறரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். இந்த உலக இச்சைகள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அது எப்படிப்பட்ட பிரமாணம் என்று யாக்கோபு ராஜரீக பிரமாணம். ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுவது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 4:7-21 வரை வாசிச்சிங்கன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறிவான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். தொடர்ந்து வாசிங்கன்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியில பார்க்கும்போது 20ஆம் வசனத்திலே, தேவனிடத்திலே ஒருவன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாத பட்சத்திலே தான் காணாத தெய்வத்திடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன், தேவன் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி காணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 செவற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்குள் அன்பு செலுத்தாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு இல்லாமல் காணப்படுவோமானால் அந்த அன்பு மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சினமடையாது, கோபமடையாது, தற்புகளை நாடாது, பெருமையானவைகளை பேசாது என்று பல காரியங்களை சொல்லிவிட்டு விசுவாச நம்பிக்கை அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே அன்பே இல்லை. இந்த அன்பில்லாத நிமித்தம்தான் பாவத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். இன்றைக்கு அன்பில்லாத நிமித்தம்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அன்பில்லாத நிமித்தம்தான் வேறிடத்திலே ஏதாவது ஒரு வழியில் அன்பு கிடைக்குமா என்று இன்றைக்கு பாவ கட்டுகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். இன்றைக்கு குடும்பம் உடைவதற்கு, குடும்பம் பிரிந்து வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத ஒரே ஒரு காரணம்தான். காணும் சகோதரத்தில் நீ அன்பு கூறலாம், ஆனால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த அன்பின் பஞ்சம் உனக்குள்ளே கடந்து வராது. அந்த கல்வாரி அன்பு உனக்குள்ளே இருக்குமானால் அந்த அக்கிரம சிந்தை உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஒரு ஊழியத்திற்கு கடந்து போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரே ஒரு பையன். ஆனால் அந்த பையனை அவரால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்குள் நடத்தவே முடியவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைத்தார். அவனுடைய ஹேர் ஸ்டைலே பயங்கரமாக இருக்கும். பனைமரத்தில் மேலே இருக்கிற அந்த ஓலைகள் போல் அவன் முடி வெட்டி கொள்வானாம். இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எந்த வார்த்தையும் பிரசங்கிக்க முடியாது வாலிபர்களை குறித்து. ஏனென் தன் பையனையே நடத்த முடியவில்லையே என்று வேதனையோடு அவர் காணப்பட்டார். ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த பையன் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு க்ளீன் ஷேவாய் வந்தானாம். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்துதான், என்னடாப்பா இவன் சலூன்காரனை தலையில் கூட கத்தி வைக்க விடமாட்டான், அவன் சொல்கிறபடி தான் வெட்ட வேண்டும் என்று சொல்வான், இவனுக்கு இப்படி ஒரு மொட்டை அடித்து வந்திருக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாராம். பையனிடத்தில் போய் ஏன் மொட்டை அடித்து கொண்டாய் என்று கேட்டபோது, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லிவிட்டானாம். இவங்க அப்பாவுக்கு அது தெரியணும்னு ரொம்ப ஆசை. உடனே அடுத்த நாள் ஸ்கூலில் கொண்டு போய் காரில் விடும்போது, அவர் காரில் அந்த பையன் இறங்கும்போது அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒருவேளை அதுக்கு தான் மொட்டை அடிச்சிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன்னா தன் பையனிடத்தில் கேட்க முடியவில்லை அல்லவா, இன்னொரு மகனை கூப்பிட்டு ஏன் எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் இவருக்கு ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைல் இல்லாமல் அழகாக ஒரு மொட்டையாவது அடிச்சிருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ அந்த பையன் சொன்னானா, அங்கிள் எங்கள் கிளாஸில் ஒரு பையன், அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான், ஆனால் அவனுக்கு திடீர்னு ரத்தத்தில் புற்றுநோய் வந்து விட்டது, பிளட் கேன்சர், லுக்கீமியா.
அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, கீமோதெரப்பி கொடுக்கும்போது முடியெல்லாம் கொட்டிருச்சு. அதனால் அவன் ஸ்கூலுக்கு வருவதற்கு ரொம்ப யோசிக்கிறான். ஸ்கூலுக்கே எல்லாருக்கும் முடி இருக்கும், எனக்கு மட்டும் முடி இருக்காதே என்று சொல்லி யோசித்தான். அவங்க அம்மா நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது சொன்னார்கள், அப்பொழுது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், அவன் கிளாஸ்க்கு வருவதற்காக கிளாஸே மொட்டையடிப்போம். இது ஒரு சாதாரண காரியம் என்று நினைக்காதீர்கள். பாருங்கள், அந்த குழந்தைகளுக்குள் இருந்த அன்பு இது வெளிப்படுகிறது. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வர வேண்டும், ஒரு பிள்ளை தனக்கு இப்படிப்பட்ட வியாதியினால் முடி கொட்டுவிட்டதே என்று யோசிக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் அந்த பிள்ளையின் மீது வைத்த அன்பினாலே ஒரு காரியத்தை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட இந்த அன்பின் பஞ்சம் உன் குடும்பத்தில் வரக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது, உன் சபை மக்களுக்குள்ளே வரக்கூடாது. அக்கிரம சிந்தை உன்னிடத்திலே வரும்போது, கர்த்தர் அக்கிரம சிந்தை என்றால் என்ன? இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இச்சைகள் இதெல்லாம் வரும்போது அன்பு குறைந்து போய்விடும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, அப்பா என்னை இந்த கல்வாரி அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு அன்பு கூறணும். என்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் நான் பிறனிடத்திலும் அன்பு கூற எனக்கு உதவி செய்ங்க. இந்த ராஜரீக பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும்ப்பா. காணும் சகோதரத்திலே அன்பு கூறாமல் காணாத தெய்வத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மாயை. ஆண்டவரே அப்பா, உம்முடைய கல்வாரி அன்பு எனக்குள்ளே நிரப்ப எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, இரண்டாவது ஒரு பஞ்சம் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. அன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா, ஆனால் குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம், அன்பு காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு வீட்டில் 3-4 வாகனங்கள் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லா வசதிகள் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறை கூட இருக்கிறதப்பா. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே அன்பு இல்லை ஆண்டவரே, அன்பு இல்லை ராஜா. அந்த அக்கிரமங்கள் கிரியைகளினாலே அன்பு தணிந்து போய்விட்டது. இன்றைக்கு அந்த கல்வாரி அன்பு ஒவ்வொருவரையும் நெருக்கட்டும் அப்பா. 4 சுவற்றுக்குள் இருக்கிறவர்களை நேசிக்காமல், ஆண்டவரே நான் காணாத தெய்வத்தில் நேசிக்கிறேன் என்பது மாயை என்பதை உணரட்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதை உணரட்டும் அப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது அப்பா. ஆண்டவரே, பெருமையானவைகளை பேசாது ஆண்டவரே அப்பா. இந்த அன்பு எங்களுக்குள்ளே, கல்வாரி அன்பு எங்களுக்குள்ளே நிரப்பப்பட, விசுவாசம், நம்பிக்கை, அன்பே பெரியது என்று சொன்னீரே. அந்த அன்பினால் எங்களை அலங்கரிக்கும்படி, அந்த ராஜரீக பிரமாணத்தினால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.